நீங்க பூச்சி மருந்து அடிக்கும் போது பூச்சி மருந்து கண்டிப்பா பூச்சியை கொல்லுது, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனா பூச்சிக்கொல்லி பூச்சியோட எந்த நிலையை கொல்லுது? திருப்பி இந்த கேள்விக்கு வரும்போது திருப்பி எல்லாருக்கும் முன்னாடியே விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான், திருப்பியும் அதை நான் ஒரு தடவை இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். பூச்சிங்கிறது 4 இதில் இருக்குது. முட்டை வைக்குது, முட்டையிலேருந்து வெளியே வர்ற புழு உங்களோட இலையோ பூவை குருத்தை காயை பழத்தை வேற தண்டை எல்லாத்தையும் கடிச்சு திங்குது. புழு அடுத்து கூட்டு புழுவாக மாறுது, கூட்டு புழுவிலிருந்து பூச்சி வருது. அப்போ பூச்சி எத்தனை அவதாரம் உருவாக்குது? 4 அவதாரம். முட்டையா இருக்குது, புழுவா இருக்குது, கூட்டு புழுவா இருக்குது, பூச்சியா இருக்குது. முட்டை செடியோட இலைக்கு மேலே இலைக்கு கீழே, இந்த 2 தவிர விவசாயி எதையுமே சொல்றது கிடையாது. பூச்சி எங்க முட்டை வைக்கும்னா இலைக்கு மேலே இலை கீழே, இதுதான். ஆனால் இலைக்கு மேலே இலைக்கு கீழே இலையோட நடு நரம்புக்குள்ள வேருக்குள்ள பூவுக்குள்ள காய்க்குள்ள பழத்துக்குள்ள குருத்துக்குள்ள மண்ணுக்குள்ள தண்ணிக்குள்ள எங்க வேணாலும் முக்காவாசி பூச்சிகள் முட்டையை ஒளிச்சு தான் வைக்குது. நீங்க அடிக்கிற மருந்து பயிருக்கு மேலே படும்போது யாருக்கு மேலே டைரக்டா படாது? பூச்சி வைக்கிற முட்டைகள் 75% முட்டைகள் பூச்சிக்கொல்லிகளுக்கு அகப்படுறதே கிடையாது.